ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம வீட்டில் என்ன தான் வகை வகையாக சட்னியோ சாம்பாரோ வச்சாலுமே எங்கேயாவது நம்ம வெளியே போகிறப்ப ஹோட்டலில் வந்து அந்த சட்னி சாம்பாரை நம்ம சாப்பிட்ருவோம். அது அப்படியே அந்த ருசி வந்து நாக்கில் ஒட்டிக்கும். இன்றைக்கி அந்த நாக்கில் ஒட்டின அந்த ரெசிபி தாங்க நான் பண்ணுறேன். கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய கெம்பு சட்னிங்க. நல்லா ரெட்டிஷாக புளிப்பு சுவையோட காரசாரமாக அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அந்த ஹோட்டல் சின்ன ஹோட்டல் தான், ஆனால் டேஸ்ட்டை அடிச்சிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. இதுக்காக நல்லா தாராளமாக கடலெண்ணெய் விட்டுக்கலாம். அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 1 டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூனுக்கு மல்லி விதை, காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேங்க. ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயம், 2 பழுத்த தக்காளி பெரிய சைஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா அந்த சுருளை வேகணுங்க. அந்த மேல் தோலெல்லாம் நல்லா வெந்து வந்துடணும். அதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பும் மல்லியிலையும் நல்லா அந்த பச்சை வாசனை போனதுனால அதை சிம்மில் வச்சு விட்டுறலாங்க. நல்லா வேகட்டும். இதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு அரவை கொடுக்கணுங்க. இதில் ஒரு சின்ன சைஸ்ட்டு இஞ்சி சேர்க்குறேங்க. அதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே 3 ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இது கெம்பு சட்னிங்கிறனால நல்லா ரெட்டிஷாக இருக்கணும். இஞ்சி சேர்த்திட்டேன், காஞ்ச மிளகாய் சேர்த்திட்டேன். இப்போ இதில் 1/4 மூடி தேங்காய், உப்பு, இதுக்கு இந்த சட்னிக்கு தகுந்த உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலைங்க. இது வந்து இந்த சட்னி வந்து நல்லா இட்லி, தோசை, கல் தோசை, ஆனியன் ஊத்தாப்பம், நெய் ரோஸ்ட்டு, ரவா ரோஸ்ட்டு, பணியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுவும் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆற விட்டு அதோட சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதாங்க. இது வந்து கர்நாடகா. நம்ம அங்கே வந்து எப்படின்னா நம்மளை மாதிரி அரிசி ஆட்டி உளுந்து ஆட்டியெல்லாம் அங்கே வந்து இட்லி சுட மாட்டாங்க. அந்த அரிசி ரவை விற்கும். அந்த ரவை வந்து கடையில் வாங்கி வச்சுக்குவாங்க. உளுந்தை மட்டும் ஆட்டி ஒன்றா கலந்து மறுநாள் வந்து இட்லி ஊற்றுவாங்க. அந்த இட்லிக்கும் இந்த கெம்பு சட்னிக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நல்லா அவங்க போடுற அந்த மிளகா வந்து அந்த ரெட்டிஷ் கலர் அவ்வளோ சூப்பராக கொடுக்குது. அந்த காரசாரமாக நல்லா அந்த புளிப்பு டேஸ்ட்டோட அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு தடவை ஏற்கனவே கையில் ஆட்டிட்டேன். அவ்வளோ டேஸ்ட் நல்லா வந்தது. இன்றைக்கி வந்து இந்த ரெசிபி வீடியோ எடுக்கிறப்ப நான் மிக்சியில் தான் ஆட்டுறேன். இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது வந்து நல்லா தண்ணி மாதிரி இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா அந்த கெட்டியாக நான் இந்த மாதிரி நம்ம தண்ணியே விடாமல் சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இன்றைக்கி மிக்சி கழுவி தண்ணி நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இதுக்கு ஒரு தாளிப்பு மெயினாக கொடுக்கணுங்க இந்த சட்னிக்கு. இப்போ நான் 1 கிளாஸில் தண்ணி வந்து அப்படியே விட்டுருக்கிறேன். இது வந்து தாராளமாக ஒரு 3-4 பேர் சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டிடுங்க. சூப்பரான கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான கெம்பு சட்னி ரெடி. நீங்கள் இட்லியோடையோ தோசையோடையோ நீங்கள் சர்வ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சட்னி. இன்றைக்கி ரெடி. அங்கே வந்து நல்லா அந்த மிளகாக்கு அதுக்கும் நல்லா ரெட்டிஷாக இருந்தது. நான் இன்றைக்கி எங்களுது வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறனால இந்த மாதிரி இருக்குங்க. இன்றைக்கி தோசையோடு தான் நான் செஞ்சுருக்கேன். ரொம்பவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. இந்த தோசைக்கும் சட்னிக்கும்